ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அப்பம் தான் செய்ய போகிறோங்க. அப்பம் ரெசிபி விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் இந்த அப்பத்தை கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, கார்த்திகை தீபம்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம செய்வோம். இப்போ இந்த அப்பம் பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா சாஃப்டான இந்த அப்பத்தை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 5 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு இந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அப்பம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நம்ம முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை லைட்டாக சூடேறின பிறகு அதில் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்த உடனேயே தீயை நல்லா குறைவாக வச்சிருங்க. நெய் கூட ஹை ஃப்ளேமில் வச்சு காயணுன்றது கிடையாது. மிதமான தீயில சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு முந்திரி பருப்பு இது போல கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் அந்த சமயத்தில் இல்லைன்னா கூட தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காயை பல்லாக கட் பண்ணி அந்த தேங்காயை நெய்யில் வறுத்து செஞ்சாலும் அப்பம் ரொம்பவே சுவையாக இருக்கும். துருவன தேங்காய் சேர்க்க வேணாம். தேங்காவை கொஞ்சம் பல்லாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும். நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பல்லு விழுந்திருக்கு, அவங்களால கடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு இருந்தால் மட்டுமே நீங்கள் துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் சேர்த்து செய்யும்பொழுது ஒரு வித டேஸ்ட் இருக்கும். தேங்காவை பல்லாக நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது இன்னுமே டேஸ்ட் சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பலூன் மாதிரி திராட்சையெல்லாம் உப்பி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த நெய்யிலேருந்து முந்திரி பருப்பு, திராட்சையை தனியாக நான் பிரித்து எடுத்துடுறேன். இந்த நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதற்குள்ளர அப்பம் செய்யறதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகுனா பாகு பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்ட போகிறோம், அவ்வளவுதான். ஒரு பேனில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா வெள்ளத்துருவல் சேர்த்துட்டு அதில் 1/4 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் அந்த தண்ணியில் கரையணும், அவ்வளவுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் தூசெல்லாம் இருக்கும் சில சமயம். அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். அழுத்தி அளந்தீங்கன்னா 3/4 கப்பு, நீங்கள் லூஸாக அளந்தீங்கன்னா 1 கப்பு. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். திகட்டாது. நீங்கள் இனிப்பு கூடுதலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெல்லம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு நாங்கள் ரொம்பவே குறைவாக சாப்பிடுவோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கரைஞ்சி இது போல பொங்கி வருது. இந்த அளவு நமக்கு கரைஞ்சதுனாலே போதும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல செய்யறதுனால வெள்ளத்துல இருக்க அந்த தூசு, சில சமயம் குச்சி எல்லாம் இருக்கும், அது எல்லாமே தங்கிடும். இல்லை நம்ம வாங்குற வெல்லம் நல்ல பியூரான வெல்லம், அதில் எந்த தூசுமே இருக்காது அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுதுன்னா அந்த வெல்லத்தை நீங்கள் டைரெக்டாக துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வடிகட்டி எடுக்கிறேன். வடிகட்டும் பொழுது ரொம்ப சின்ன ஓட்டை இருக்க ஃபில்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் கலந்து விட்டால் அடியில் நமக்கு வெல்லம் எல்லாமே, வெள்ளத்தண்ணி எல்லாமே இறங்கிடும். இதில் அந்த திப்பிகள் மட்டும் நீந்துடும். இப்போ பாருங்க, இதில் எந்த அளவு திப்பி வந்திருக்கு. இது போல் திப்பிகள் வரும். அதனால தான் சொன்னேன் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட வேணாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நம்ம மாவு கரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு நான் சேர்க்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் 250 mlன்னு போட்டிருக்கோம். அதில் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இல்லை மைதாவே வேணான்னு டிசைட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 2 சிட்டிகை அளவுள்ள தூளுப்பு சேர்த்துடலாம். அதே போல் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த காஞ்ச மாவு எல்லாத்தையுமே இது போல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில சமயம் இந்த மாவில் கட்டிகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மாவில் கட்டிகள் இருக்கக்கூடாது.
இந்த மாவுல பொதுவா கட்டிகள்லாம் இல்ல, அதனால நான் டைரக்டாவே சேர்த்துட்டு இது போல கலந்து விட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே வெல்லம் தண்ணியா கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுப்படி வெள்ளை தண்ணி கரைச்சா டைரக்டா நீங்க எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். நம்ம கிட்ட இருந்த வெள்ளை தண்ணியில பாதி அளவு வெள்ளை தண்ணி தான் நான் சேர்த்தேன். சேர்த்துட்டு இது போல கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா இந்த வெள்ளை தண்ணியே கூட நமக்கு போதுமான அளவா இருக்காது. ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம்னா, இந்த மாவு கட்டிகள்லாம் இல்லாம நமக்கு ஈஸியா கலந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இது போல கலக்குறோம். கையிலேயே உங்களால நல்லா சூப்பரா கலக்க முடியும் அப்படின்னா நீங்க கையிலேயே கலந்துக்கோங்க. ஆனா இது போல ஒரு பீட்டர் வச்சு கலக்கும் பொழுது துளி கூட கட்டிகள்லாம் இல்லாம இந்த மாவு கரெக்டா கலந்து வரும். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா, அது நமக்கு போதுமான அளவா இல்லை. இப்போ சாதாரண தண்ணி, நல்லா வெது வெதுப்பான தண்ணி இருந்ததுனாலும் பரவாயில்ல, அப்படின்னா நல்லா சுட வச்ச தண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க, அதாவது சுட வைக்காத தண்ணியை இதுல சேர்க்க வேணாம். சுட வச்சு ஆறின தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்கும்பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம், அளவா மாவையும் சேர்த்துட்டோம். இதுல ஏதாவது ஒன்று அதிகமாயிடுச்சுன்னா பதம் மாறிடும், கரெக்டா நமக்கு அப்பங்கள் வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதே போல பொறுமையா கலந்து கலந்து விடும் பொழுது அந்த மாவுக்கு உண்டான கரெக்டான தண்ணி அளவும் நமக்கு கிடைக்கும். மாவும் கட்டிகள்லாம் இல்லாம கரெக்டா நமக்கு கரைஞ்சு வரும். இது போல ஒரு பீட்டர்ல வச்சு நீங்க கண்டிப்பா கலந்து விட்டீங்கன்னா மாவு இது போல ஸ்மூத்தா நமக்கு வந்துடும். இப்ப இந்த மாவை பாருங்க, எடுத்து விட்டா ஸ்லோவா மடிப்பு மடிப்பா விழணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, மாவு தண்ணியாவும் இருக்கக்கூடாது. விழும் பொழுது மடிப்பு மடிப்பா விழணும். அந்த மடிப்பும் ரொம்ப நேரம் அப்படியே நீக்க கூடாது. இதுதான் ஒரு கரெக்டான பதம். இந்த சமயத்துல நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு நெய் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யை இதுல சேர்த்துக்கோங்க. நெய் ஆறிதான் இருக்கும், பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து அப்பம் சுடும் பொழுது அப்பமும் நல்ல மணமா இருக்கும். அப்பத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாஸியான லுக் நமக்கு கிடைக்கும். அதனால நெய் அவசியம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்ப மாவு பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்ப இந்த மாவு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். மாவு கலந்துட்டு கண்டிப்பா அதை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினா கூட கரெக்டா இருக்கும் நமக்கு. இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்கு. இந்த சமயத்துல 2 சிட்டிகை அளவுள்ள சமையல் சோடா இதுல சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்து செய்யும் பொழுது அப்பங்கள்ல அந்த ஓட்டைகள்லாம் உள்ள வந்து அது நமக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். நீங்க சமையல் சோடா சேர்க்க விருப்பப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஈனோ விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஆனா இது சேர்த்து செய்யும் பொழுது நல்ல சாஃப்டாவும் அந்த ஓட்டைகள்லாம் வந்து கரெக்டாவும் இருக்கும். இப்ப மாவை நல்லா நம்ம கலந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதுல எடுத்து சேர்த்து கலந்துடலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க. கரண்டி வச்சு கலந்துட்டு இதை நம்ம எடுத்து விடும் பொழுது அப்படியே மடிப்பு மடிப்பா நமக்கு வேணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இதே பக்குவத்துல கரெக்டா நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம செய்யற ரெசிபியோட அவுட்புட் நல்லா கரெக்டா நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க எப்படி விழுது. அதே போல முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில வறுத்தும் போடலாம், அப்படியே பச்சையா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். மாவு இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நல்ல ஒரு குழியா இருக்க கடாய் வச்சுட்டு அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்தேன். அதுல மாவை இது போல எடுத்து ஒரே ஒரு டிராப் விட்டு பாருங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம போட்ட மாவு அப்படியே டக்குன்னு மேலே எழும்பி வரும். இது போல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பம் ஊத்த ஆரம்பிங்க. ஆப்ப கடாய் இருந்ததுன்னா வசதியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அடிகனமான குழியா இருக்க கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு அப்பமா தான் ஊத்த போறோம். இதே போல கரண்டில மாவுலாம் சொட்டாம கரண்டியை வழிச்சு விட்டுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஒரே இடத்துல அப்படியே ஊத்திட்டு மிதமான தீயில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். அப்பம் பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையா சுட்டு எடுத்தாதான் அப்பம் கரெக்டான ஷேப்ல சூப்பரா நமக்கு வெந்து வரும். ஓரளவு இது போல லைட்டா கலர் மாறுற சமயத்துல கரண்டியில நம்ம பூரிக்கு எப்படி எண்ணெய் எடுத்து எடுத்து விடுவோமோ அதே போல எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா அப்பம் நல்லா இது போல புஷ்ஷுன்னு மேல் எழும்பி வரும். அந்த ஓட்டைகள்லாம் இருக்கு பாருங்க, நம்ம மாவு கரெக்டா கலந்தாதான் இது போல நமக்கு அப்பம் வரும். அதே போல கரண்டியில மாவுலாம் சொட்டாம நீங்க எடுத்து விட்டீங்கன்னா தான் வால் மாதிரி மாவுலாம் நீட்டிட்டு இல்லாம சூப்பரான ஷேப்ல அப்பம் கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர்ல செவந்து வந்த பிறகு அப்பத்தை திருப்பி போட்டுட்டு நல்ல ஓரமெல்லாம் அந்த எண்ணெயோட சடசரப்பு எல்லாம் குறைஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அடிக்கடி திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தவறி கூட ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல மட்டுமே வச்சு நம்ம அப்பம் சுட்டு எடுக்கணும்.
இல்லை நான் ஃப்ளாட்டான கடாயில் 2-3 சேர்த்து நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதில் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி சுடும் பொழுதும் ஒவ்வொரு அப்பத்தையும் மெதுவாக தான் ஊற்றணும். அதே போல் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், அப்பம் நல்லா ஓட்டைகளோட ஓரமெல்லாம் நல்லா பூவாக சூப்பராக புசு புசுன்னு குண்டா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொரு அப்பங்களாக ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நின்றுட்டு ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக தரையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பம் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டான ஷேப்பில் நல்லா சூப்பரான அப்பங்கள் ரெடி ஆகும். அதே போல் மேலே நம்ம எண்ணெய் தெளித்து விடும்போது தான் அப்பம் நல்லா உப்பலாக கிடைக்கும். நீங்கள் கரண்டி வச்சு இதில் இருக்க எக்ஸஸ் ஆன எண்ணெயை அழுத்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வடி கிண்ணம் ஸ்டெய்னர் வச்சுட்டு ஸ்டெய்னரில் அப்பங்கள்லாம் வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாமே கீழே இருந்து வந்துடும். அதுக்கப்புறம் அப்பத்தை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போலாம் நம்ம ஃபெஸ்டிவல் வந்தால் தான் அப்பம்லாம் செய்கிறோம். முன்னாடிலாம் அப்படி இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸே இந்த அப்பம் தான். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை செய்யக்கூடிய 4 மணி பலகாரம் தான் இந்த அப்பம். இந்த அப்பம் பாருங்க, ஓரமெல்லாம் நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பரா வந்திருக்கு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான அப்பம். இந்த அப்பம் ரெசிபியை நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே 4-5 நாள் வச்சு சாப்பிடலாங்க. ஏதோ மாவு கரைச்சோம் சுட்டோம் அப்படின்னு இருக்க வேணாம். அதே போல் வீடியோ கொஞ்சம் லாங்காக போச்சுன்னா நிறைய பேர் போர் அடிக்குது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சில ரெசிபிஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் ட்ரெடிஷ்னலான ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சொல்லும்போது தான் அதனோட அவுட்புட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். கரைச்சோம் சுட்டோன்னு இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கணுங்க. மாவு பிசையறதுக்காக நான் ஃபுட் ப்ராசஸர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவுள்ள மைதா மாவு சேர்க்கிறேன். கையிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாவை பிசைஞ்சிடலாம். என்னால் கையில் பிசைய முடியாத காரணத்தினால நான் ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்து பிசைகிறேன். ஏன்னா கையில் கொஞ்சம் ப்ராப்ளம், பெயின் அதிகமாக இருக்குது. அதனால தான். இதில் 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு, பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவு கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சுக்கணும். அதாவது பூரி மாவு பதத்துக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இடைப்பட்ட பதத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த ரெசிபியை ட்ரெடிஷ்னலாக செய்யும் பொழுது இதில் கருஞ்சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க. அதே போல் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் கருஞ்சீரகம் இல்லை அந்த சமயத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் ஓமம் இருந்ததுன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். அதனோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராப்பராக இந்த ரெசிபி செய்யும் பொழுது கருஞ்சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க. ஒரிஜினல் ரெசிபி கருஞ்சீரகம் சேர்த்து செய்கிறது தான் வழக்கம். இந்த மாவு பாருங்க, இந்த அளவு சாஃப்டாக இப்படி இருக்கணும். இந்த மாவை பவுலில் சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஸ்பெஷலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அது பெங்காலி கோஜான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மைதா மாவு விருப்பப்படலைன்னா கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதனோட சுவையும் நல்லா தான் இருக்கும். மாவு ஊறட்டும். அந்த சமயத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1.5 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையில் கொஞ்சம் தூசெல்லாம் இருக்குது. அதனால இதனோடைய நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இது லைட்டாக கரைஞ்ச பிறகு, சர்க்கரை கரைஞ்சி நல்லா அப்படியே கரைஞ்சி நமக்கு வரணும். வந்த பிறகு வடிகட்டி எடுத்து கொதிக்க விட போகிறேன். சர்க்கரையில் தூசெல்லாம் இல்லை அப்படின்ற போது நீங்கள் டைரெக்டாக சர்க்கரையை பாகா ரெடி பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு நம்ம பாகு செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் பாகு இருக்கணும். அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பாகு திக்காக மாறிடுச்சுன்னா நமக்கு அதில் ஸ்வீட் ஊறாது. அதனால இந்த பாகு தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் இந்த பாகை வடிகட்டிக்க போகிறேன். இந்த அகலமான கடாய் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு இதில் தான் ஊற விட போகிறோம். அதனால அகலமாக கடாய் எடுத்தாச்சு. திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா முத்து முத்தாக கொதிச்சு வரும். அந்த சமயம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பாகில் நம்ம ஏலக்காய் தூள், குங்குமப்பூ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரிஜினல் ரெசிப்பியில் இந்த வாசனை பொருட்கள் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க.
கருஞ்சீரகத்தோட அந்த ஃப்ளேவர் தான். நீங்கள் கருஞ்சீரகம் சேர்த்து செய்யும் பொழுது அதுவே இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இது போல் ஓரளவு கொதிக்க விட்டாதான் நம்ம ஒரு வாரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிடும் பொழுது சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். லைட்டாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போ இந்த மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாவை எடுத்து நம்ம பார்க்கலாம். மாவு கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் நல்லா இலகலாக இருக்கணும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் நம்ம சேனலை பார்த்து இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் டைமே அவங்களுக்கு 100% பக்காவாக வந்துடுங்க. இப்போ ஒரு பூரி மனை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா திக்காக லைட்டாக நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு, 1.5 சென்டிமீட்டர் இல்லை 1.25 சென்டிமீட்டர் இருக்கலாம் தடிமன், அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா பரவலாக செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை பூரி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இந்த மாவை இது போல் நீங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு கூட நம்ம திரும்பவும் இருக்க மாவை உருட்டி தேய்ச்சி திரும்பவும் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். அதே போல் மாவை இது மாதிரி இலகெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அப்படி இல்லை டைட்டாக மாவு பிசைறீங்கன்னா 2-3 முறை லேயராக வச்சிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்டில் நல்ல லேயர் கிடைக்கும். இது போல் இலகெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த லேயர்ஸ் இதுலேயே ஃபார்ம் ஆகிடும். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பிறகு இதில் ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீல துண்டுகளாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பீசஸ் கரெக்டான ஷேப்பில் நமக்கு வராது. ஏன்னா மாவு அப்படியே நல்லா இலக்கமாக இருக்கு இல்லைங்களா, அதனால நீங்கள் எந்த அளவு கரெக்டாக உங்களால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து கையில் நம்ம லைட்டாக ஷேப் கொடுத்துக்கிட்டோம்னா அது நின்றுடும். இது போல் நமக்கு கரெக்டாக நல்லா தடிமனாக இந்த பீசஸ் ரெடி ஆகணும். இதே போல் எல்லா பீசஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெயில் தான் பொரிக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. எண்ணெய் காயவே கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இந்த பேட்சஸில் எவ்வளவு பொரிக்க முடியுமோ அவ்வளவு துண்டுகளை சேர்த்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்படியே அது ஒரு 8 நிமிஷம் கழித்து இது போல் மேலே நமக்கு நுரையா வரும். நம்ம கீழே சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பொரிக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் கூட நம்ம தவறி வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே எல்லா பீசஸையும் இதில் சேர்த்துருங்க. இது போல் மேலே நுரையெல்லாம் வர சமயத்தில் மேலே எழும்பி வரும். வந்த பிறகு நம்ம கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே மேலே வந்த பிறகு தான் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எதுக்குன்னா அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு வெந்து கரெக்டான அந்த ஒரிஜினல் ரெசிபியை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். அதனால தாங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அதாவது எண்ணெயோட சடசடப்பு எல்லாமே அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு எல்லா பீசஸையும் கரெக்டாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எதிர்பார்த்த கலரில் நல்லா சூப்பராக இது கலர் மாறி வந்துருச்சு. இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இது போல் ஒரு கலரில் வந்த பிறகு இந்த சூட்டோடையே எடுத்து அப்படியே சூடான சக்கரை பாகில் சேர்த்துடணும். சக்கரை பாகும் சூடாக இருக்கணும். நம்ம பொரிக்கிறதையும் டைரெக்டாக சேர்த்துடணும். சப்போஸ் சக்கரை பாகு ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 1/2 hour இதுலேயே ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம குறைவாக தான் செய்கிறன்னும் போது இதே சக்கரை பாகுலையே கூட விட்டுடலாம். நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்கன்னும் போது இதுலேயே ஊற விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஊறின பிறகு எந்தளவு சூப்பராக நம்மளோட கோஜா எல்லாம் ரெடியாக இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஜூஸியாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செகண்ட் பேட்சஸ் பொரிக்கும்பொழுது எண்ணெயை கொஞ்சம் ஆற விட்டுடணும். அதே சூட்டில் போடக்கூடாது. எண்ணெய் பாதி அளவு ஆறின பிறகு அடுத்த பேட்சஸ் போட்டு இதே போல் நிதானமாக பொரிச்சு எடுங்க. ரொம்ப சுவையான இந்த கோஜா ரெசிபியை அவசியம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக கொல்கட்டா போனவங்க இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஒரு பர்ஃபெக்டான 100% ஒரிஜினல் ரெசிபிங்க இது. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பெங்காலி ஸ்வீட்டை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.